ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய 7ஆம் சபையின் தூதனும் தேர்தலும் அப்படின்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை நம்ம தியானிச்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான அந்த கேள்வி பதிலுக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. தேவரீர், நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு காரியத்தினை தேவர்தான் அறிந்திருக்கிறீர். தொடர்ந்து இந்த காரியங்களை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நலமான காரியங்களை நாங்கள் பிடித்துக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1915ஆம் வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சரிங்களா? ஸோ என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கும்போது, மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் தேர்ந்தெடுப்பதற்குரிய விதிமுறைகள் எவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அதாவது நேற்றைய தினம் நம்ம ஒரு கேள்வி பதிலை பார்த்துருந்தோம். அது 1913ஆவது வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஒரு பதில். 1915லையும் அதே கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க, அதே பதில் தான் சொல்லியிருக்காரு. கடைசியில் மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 லைன் ஆட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான், சரிங்களா? அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு வேளை நேற்று தினம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா. அப்போ கேள்வி என்னது? மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் தேர்ந்தெடுப்பதற்குரிய விதிமுறைகள் எவை? அந்த பதில் மட்டும் நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன், ஃபுல்லாக படிக்காமல், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். 6th வால்யூமில் நாங்கள் எழுதின காரியங்களை நடைமுறைப்படுத்துவதில் அநேகருக்கு நிறைய சிரமங்கள் இருக்குதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் படிக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? அடுத்ததில் இந்த தேர்ந்தெடுத்தல் காரியத்தில் மாற்ற முடியாத நிலைகளை, விதிகளை, நியமங்களை கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. இதுதான் ரூல், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் சொல்லணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. வேதாகமம் அப்படியாக எதையும் கொடுக்கவில்லை. இதான் நியமம், தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதான் விதிமுறை அப்படின்றத எதுவுமே வேதாகமம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அப்படியாக நியமங்களை பார்த்திங்கன்னா ஏற்படுத்துவதற்கும் யாருக்கும் என்ன கிடையாதுன்னா உரிமை கிடையாது. இதெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூடுமான மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஒரு சகோதரனை நீங்கள் முன்னிறுத்திருக்கீங்க, அவரை தேர்ந்தெடுப்பதற்கு 75% அல்லது அதற்கு மேற்பட்ட அந்த வாக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார். அப்படி வாக்கு வராத பட்சத்தில் அவர் அந்த பணியை ஏற்றுக்கொள்வது ஞானமற்ற காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது 75% அல்லது அதற்கும் அதிகமான சதவீதங்கள் அவருக்கு கிடைக்கணும். கிடைக்காத பட்சத்தில் அந்த பணியை அவர் ஏற்றுக்கொள்வது ஞானமற்ற ஒரு காரியமாக இருக்கும்னு சொல்கிறார். அது மட்டும் வேணால் நான் உங்களுக்கு படிச்சிடுறேன். கூடுமான மட்டும் தேர்ந்தெடுத்தலானது ஏக மனதுடன் காணப்பட வேண்டும் என்பதும், ஒரு சகோதரனுக்கு சபையாரில் 75 அல்லது இதற்கும் அதிகமான சதவீதமானவர்கள் ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் அந்த ஊழியத்தினை அல்லது பணியினை அவர் ஏற்றுக்கொள்வது ஞானமற்ற காரியமாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்கிறார். புரிஞ்சுங்களா? அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25 அல்லது 30% மக்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துல தடை பண்ணுறதுக்காக நாங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரிலாம் இதை எதுவுமே நாங்கள் சொல்லலை. ஆனால் 75% அதுக்கு மேலே வந்தால் நல்லது, வரல அப்படின்னா அவர் அந்த பணியை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது சிறந்தது என்று சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்து சரியாக சொல்ல வேண்டுமெனில், அன்பானது மற்றவர்களின் உணர்வுகளையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று
வலியுறுத்தும் தருணங்களை தவிர ஒரு வாக்கில் பெரும்பான்மையாக வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு ஓட்டில் மெஜாரிட்டியாக ஒரு குரூப் வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த மெஜாரிட்டியாக யார் வராங்களோ அவங்க தான் வந்து சபையின் காரியங்களை நிர்வகிக்க முடியும், தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். பாருங்கள், எளிமையாக புரியக்கூடிய காரியம்தான். 51%, 49%. அப்போது ஒரு வாக்கில் இவங்க முன்னாடி வந்தால் கூட இந்த 51% தான் அங்கே முடிவு பண்ண முடியும் காரியங்களில். அப்போ இந்த 49% என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து சமாதானத்தோடு ஓகே இதுதான் தேவன் சித்தம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் விருப்பங்களை இந்த 51%க்கு தெரிவித்து விடுங்கள். நீங்கள் எதிர்த்து நிற்காதீங்க. யார்? 49%. அதாவது ஒரு சபையில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 51 பேர் தான் மெஜாரிட்டி, 49 சிறுபான்மையினர், மைனாரிட்டி. இப்போ இந்த மெஜாரிட்டி தான் அவங்க வந்து சபையின் காரியங்களை தீர்மானிப்பாங்கன்னு முடிவு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து நிற்காதீங்க, ஒத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்களா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்து என்ன அட்வைஸ் கொடுத்தான்னு சொல்லி பார்க்கும்போது, நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு சபையில் 100 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள், உதாரணத்துக்கு 6 சகோதரன் வந்து முன்னிறுத்திருக்கிறாங்க. ABCDEF அப்படின்னு சொல்லி 6 பேரை முன்னிறுத்திருக்கிறாங்க. இவங்களுக்கான அந்த ஓட்டு சதவீதம் வரும் பொழுது, ஸோ முதல்ல வரவருக்கு அந்த ஏக்கு வந்து 100%, அப்புறம் பிக்கு வந்து 90%, அதே மாதிரி கடைசி வரைக்கும் அது வந்துருச்சு. இந்த எஃப்க்கு வரும்போது 50% வந்துருச்சு இப்போது. சரிங்களா? எஃப்க்கு வரும்போது 50%. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ABCDEF 6 பேர் இருக்கிறாங்க, 6 பேருக்கு ஓட்டு போடுறாங்க. ஏ ஆனவர் 100% ஓட்டை வாங்கிட்டார். அதே மாதிரி கம்மியாகுது, 100, அப்புறம் வந்து பி வந்து 90, அப்புறம் 80, 70, 60, 50, 50 இப்படி வாங்கிட்டாங்க. ஸோ இதில் வந்து சதவீதத்தை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 90%க்கு மேலே வாங்கினவங்க 2 பேர் தான். யார் யார்? ஏவும் பியும் தான் 90%க்கு மேலே வாங்கியிருக்காங்க. 90+ வாங்கியிருக்காங்க. அவங்க 2 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும், மற்றவங்கள பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சகோதரர் சொல்கிறார், சரிங்களா, சபையார் எல்லாம் இந்த 6 பேருமே தகுதியானவர்கள் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஏகமானதாக ஒரு முடிவெடுங்க, ஒன்றும் பிரச்சனை, தப்பு கிடையாது அப்படின்னு ஒரு யோசனையை நாங்கள் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன காரியங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அவர் அங்கே சொல்லலை. அவர் சொன்னதுக்கான உட்கருத்தை வந்து நீங்கள் ஒரு வேளை புரியாமல் இருந்திருக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். சரிங்களா? ஒரு சிறந்த மூப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அவர் அதை சொல்லியிருக்கார். இல்லை இது 100% இருக்கணும் அப்படின்னா யாருமே அந்த மாதிரி இருக்க முடியாதுன்றதை அவர் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டார். அப்போ எந்த கோணத்துக்குள்ளாக அதை எழுதப்பட்டிருக்கோம் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மத்தேயுல 5ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு அருமையான உண்மையை முன்வைக்கிறாரு. அப்போ நம்முடைய பிதா வந்து பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ அந்த கோணத்தில் தான் அதை பார்க்கணும். ஏன்னா நம்மள யாருமே பிதாவை போல பூரண சர்க்குணராக கிடையாது. அப்போ இருக்குன்ற ஒரு தாட் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராரு. அந்த மாதிரி தான் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாருன்னு அவர் சொல்கிறார். சரிங்களா? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அல்லது தீத்து 1ஆம் அதிகாரம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்படி சொல்லி முடிச்சுட்டு தான் கடைசியாக ஒரு பேராகிராஃபை ஆட் பண்ணியிருக்காரு. அது மட்டும்தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய நிலைமைக்குள்ளே இருக்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன். முழுமையான அர்ப்பணம் பண்ணி அதை தண்ணீர் முழுக்கு எனும் வழக்கமான அடையாளத்தின் மூலம் தெரிவித்துள்ளவர்கள் யாவரும் தவிர மற்றபடி எவரும் வாக்களிக்க கூடாது என்பதும் எப்போதும் நினைவில் கொள்ளப்பட வேண்டும். ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். அப்போது முழுமையான அர்ப்பணம் பண்ணியிருக்கேன்னு ஒருத்தர் வந்து இருதயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா, வெளிப்படையான அடையாளமாக தண்ணீரில் அவர் முழுகி ஏஞ்சி அதை காமிச்சிருக்கணும். அப்போது இந்த காரியம்தான் அர்ப்பணிப்புக்கான அடையாளம். சரிங்களா? ஸோ இவங்களை தவிர வேறு யாருமே அங்கே வாக்களிக்கக்கூடாது. இதை நீங்கள் மைண்டில் வைங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது, இப்படியாக தங்களது அர்ப்பணத்தினை கான்சிக்ரேஷனை அடையாளத்தின் மூலமாக தெரிவித்திடாதவர்கள் சகோதரர்கள் அல்ல என்று
புறக்கணிக்கப்படக்கூடாது. ஸோ வெளிப்படையான அடையாளத்தின் மூலமாக அர்ப்பணிப்பை காமிக்கல அப்படின்னா அவங்களாம் சகோதரே கிடையாது அப்படின்னு அவங்கள வந்து புறக்கணிக்கக்கூடாது. மாறாக சபையாருக்கு ஊழியம் புரிவதற்கு யார் தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதில் தங்களது எண்ணத்தினை வெளிப்படுத்துவதற்கு ஆற்றல் அற்றவர்களாய் இருப்பதினால் மிகவும் வளர்ச்சியற்றவர்களாய் இருப்பார்கள் என கருதப்பட வேண்டும். மற்றும் இவர்கள் ஊழியக்காரர்கள் ஆவதற்கும் தகுதியற்றவர்களாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ ஒன்றும் அவசரப்பட வேண்டாம், எளிமையாக புரிஞ்சிடும். நான் திரும்ப அதை உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? அப்போது இந்த கான்சிக்ரேஷனை, அர்ப்பணிப்பை வந்து வெளிப்புறமான அடையாளமாகிய தண்ணீரில் காண்பிக்காத எவருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா வாக்களிக்கக்கூடாது. இந்த மாதிரி வெளிப்புறமான அடையாளத்தில் காமிக்காத சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் சகோதரரே கிடையாது அப்படின்னு தள்ளிடாதீங்க. மாறாக எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, ஒரு சபைக்கு தேவைப்படக்கூடிய மூப்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் அவங்கக்கிட்ட ஒரு போதுமான வந்து ஒரு ஆற்றல் இல்லை, போதுமான வளர்ச்சி கிடையாது அப்படின்னு தான் கருதப்படணுன்றதை அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் அந்த அர்ப்பணிக்காதவர்கள் எவரும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஊழியக்காரர்களாக தேர்ந்தெடுப்பதற்கும் அல்லது அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அவங்க வந்து தகுதியற்றவர்களாக இருப்பார்கள். அந்த லைன் மட்டும் மறுபடியும் படிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், சரிங்களா? மாறாக சபையாருக்கு ஊழியம் புரிவதற்கு யார் தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதில் தங்களது எண்ணத்தினை வெளிப்படுத்துவதற்கு ஆற்றல் அற்றவர்களாய் இருப்பதினால், யார்? இந்த வெளிப்புறமான அடையாளத்தில் காண்பிக்காதவங்க இருப்பதினால் மிகவும் வளர்ச்சியற்றவர்களாய் இருப்பார்கள் என கருதப்பட வேண்டும். யாரை கருதணும்? இந்த கான்சிக்ரேஷனை அர்ப்பணிப்பை வந்து தண்ணீரில் காமிக்காதவங்க, சரிங்களா? மற்றும் இவர்கள் ஊழியக்காரர்கள் ஆவதற்கும் தகுதியற்றவர்களாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்கான கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் தேர்ந்தெடுப்பதற்குரிய விதிமுறைகள் எவை அப்படின்னு ஒரு கேள்வி. அதில் வந்து 6th வால்யூமில் நாங்கள் எழுதியிருந்தோம், அது உங்களுக்கு சரியாக புரியல, அதனால அந்த கேள்வியெலாம் வந்திருக்குன்றதை ஃபஸ்ட் சொன்னார். செகண்டு வந்து இதுதான் ரூல் அப்படின்னு சொல்லணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. வேதாகமும் அப்படி எதுவும் நமக்கு வந்து சொல்லலை. அல்லது யாராவது ஒருத்தவங்க இதுதான் நியமம், இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து வந்து 75% ஒரு சகோதரன் அந்த வாக்கு வாங்கியிருக்கணும் அல்லது அதுக்கு அதிகமாக வாங்கியிருக்கணும். அப்படி வாங்காத பட்சத்தில் அந்த பணியினை அவர் ஏற்றுக்கொள்வது ஞானமற்ற ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். 70% போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 25%. இவங்க நாங்கள் என்கரேஜ் பண்ணலை, இந்த எலெக்ஷன் தடுத்துருங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணலை, அந்த கருத்தையும் ஒரு பதிவு செய்திருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா, சரியாக சொல்லணும் அப்படின்னா இந்த அன்புன்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, சில எண்ணங்களை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வரும் பார்த்தீங்களா, அதுக்கு அன்பு பெரிய சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நீங்கள் அன்பை பயன்படுத்தணும். மற்றபடி ஒரு வாக்கில் அவங்க முன்னணி வந்துட்டா கூட, பெரும்பான்மையினராக வந்துட்டா கூட அவங்க தான் அந்த சபையோட நிர்வாகத்தை டிசைட் பண்ணுவாங்க. அதனால தான் 51% 49% என்ற ஒரு காரியத்தை பார்த்திங்கன்னா சொன்னார். இந்த 49% நீங்கள் சிறுபான்மையினர் தான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒத்துக்குவாங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போஸ்தலனாகிய பவுலும் கடுமையான சட்டங்கள்லாம் அங்கே சொல்லலை, இப்படி தான் இருக்கணுன்றதை சொல்லி காமிச்சான்னு சொன்னார். அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே என்ன பண்ணோன்னா அர்ப்பணம் பண்ணவங்க மட்டும்தான் வாக்களிக்கணும்னு சொல்லி காமிச்சார். மற்றவர்கள் வந்து வாக்களிக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த வாக்களிக்க தகுதியற்றவர்களாக ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள நீங்கள் எப்படி கருதணும் அப்படின்னா, நீங்கள் சபைக்கான ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுப்பதற்கு போதுமான வளர்ச்சி இல்லை, தகுதி இல்லாமல் இருக்கீங்க அப்படி சிம்பிளாக கருதிக்குவாங்க. அதே நேரத்தில் அர்ப்பணம் பண்ணாத எவரும் எந்த ஊழியத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது, அவங்களுக்கு தகுதி இல்லைன்றதையும் என்ன பண்ணார்னா சொன்னார். பண்புக்குரிய சகோதரர்களே, இந்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். தெய்வந்தம் ஆசிரியப்பாராக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி இந்த காரியங்களை முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே,
உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. தேவரீர், இப்பொழுதும் கூட நாங்கள் தெரிந்து கொண்ட இந்த காரியத்தினை மென்மேலும் சிந்தித்து வேத வசனத்திற்கு இசைவாக புரிந்து கொண்டு செயல்பட தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.